தைராய்டு அப்படிங்கிறது நம்ம பிளட் டெஸ்ட்ல தெரியறதுக்கு முன்னாடியே நம்ம உடம்புல அறிகுறிகள் எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். அதுல முதல் அறிகுறி என்ன அப்படின்னா, அதீதமான உடல் சோர்வு. டாக்டர் நான் 10 மணி நேரம் தூங்குறேன். ஆனாலும் கூட இன்னும் தூங்கணும் போல ஒரு டயர்ட்னஸ் வந்து எனக்கு இருக்கு. வீட்ல அம்மாக்கள்லாம் வந்து சொல்லுவாங்க, "டாக்டர் விட்டா தூங்கிக்கிட்டே இருப்பா டாக்டர். 10 மணி நேரம், 12 மணி நேரம். லீவ் நாள்லாம் காலையில 12 மணிக்கு தான் எந்திரிக்கிறா" அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி அதிகமான ஒரு டயர்ட்னஸ் வந்து இருக்கு அப்படின்னா, உங்க தைராய்டோட செயல்திறன் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டு இருக்கு. இந்த தைராய்டு அப்படிங்கிறது நம்ம பாடிக்கு தேவையான எனர்ஜிய கொடுக்கக்கூடியது. ஸோ இதனுடைய அளவு குறையுது அப்படின்னாலே உங்களுக்கு எனர்ஜி லெவல் ரொம்பவே கம்மியாகும். ஸோ எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ் இருக்கு. நான் ஏதாவது வேலை பார்த்தேன், ஏதாவது டயர்ட்னஸ் இருக்கலாம். டிராவல் பண்ணா டயர்ட்னஸ் இருக்கலாம். இது மாரிலாம் எதுவுமே இல்லாம, எப்பவுமே எனக்கு டயர்டா இருக்கு அப்டின்னா, தைராய்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2வது விஷயம் உங்களுடைய புருவம். இந்த புருவத்தினுடைய வெளிப்பகுதியில முடி கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைஞ்சுகிட்டே வரும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ஸ்கின்னுமே ரொம்ப ட்ரையா இருக்கும். ஸோ அந்த ட்ரைனஸ்னால சில பேருக்கு தலையில பொடுகு சம்மந்தமான பிரச்சனைகளும் வந்து வரலாம். இந்த அறிகுறிகள்லாம் வந்து இருக்கு. அது கூட வந்து நீங்க ரொம்ப டயர்டாவும் இருக்கீங்க அப்டின்னா, உங்களுக்கு தைராய்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. 3வதாக உடம்பு வெயிட் இன்கிரீஸ் ஆகுறது. ஸோ சடனா உடம்பு வெயிட் வந்து இன்கிரீஸ் ஆகுது டாக்டர். அந்த வெயிட் கெயினோட பேட்டர்ன பார்த்தீங்க அப்டின்னா, உடம்பு முழுவதுமாகவே வந்து வெயிட் போடும். ஒரு வாட்டர் பேக் மாரி வெயிட் போடும். மெயினா முகம் வந்து நல்ல பஃபியா இருக்கும். தூங்கி எந்திரிச்சோன பார்த்தீங்க அப்டின்னாலே, ஃபேஸ் நல்ல பஃபியா இருக்கும். அதுவும் டபுள் சின் அப்டின்னு நம்ம சொல்லுவோம். அந்த கீழ்த்தாடை வந்து நல்லா வெயிட் போட்ட மாரி, இங்க கொழுப்பு நெறைய இருக்கிற மாரி இருக்கும். கைகள் தொடர்ந்து வெயிட் போட்டுட்டே இருக்கும். ஸோ முதல் மாசம் தச்ச ப்ளவுஸ் வந்து அடுத்த மாசம் பத்தல அப்டின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அப்பர் பாடியில வந்து தொடர்ந்து வெயிட் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும்.